ஸோ ஐடல்னஸ்னால் தமிழ் என்னது? ஒரு சோம்பல், சோர்வு, லேசினஸ், அந்த மாதிரி. எல்லா சோம்பல் எல்லா சோர்வும் டெவில் தான் கொண்டு வரானா அப்படின்ற மாதிரி உடனே உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஆனால் நம்ம மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஆள் இல்லை. Don't be so busy doing the work of God that you forget the God of the work. நம்ம ஆண்டவருக்காக செய்யறேன்ட்டு ஆண்டவரை மறந்துடக்கூடாது. கரெக்ட். அது வந்து எப்படி ஆனா நம்ம மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்ட மாதிரி ஆயிரும். ஒரு மாணிக்கம் நம்மளோட இருக்காரு. நீ ஃபூல்னு சொன்னா நீ வந்து நரகத்துக்கு போ, ஒப்பிடானவன் அப்படின்னு பைபிள்ல இருக்கு, ஆண்டவர் சொல்ற சுவிசேஷங்கள். ஆனா இதே அப்புறமா பவுல் போயிட்டு மூடர்களே அப்படிங்கிறார், யூ ஃபூலிஷ் கலாஷியன்ஸ் அப்படின்ட்டு. இது வந்து நமக்கு வந்து எப்படி வயசா ஞானத்தோட பைபிள் வந்து நம்ம கத்துக்கிடணும், நமக்கு கத்து தருது. ஏன்னா பவுல் யூஸ் பண்ணது Hi guys, welcome once again to our podcast. இன்னொரு விதமாகவும் நம்ம வந்து டெவில் வந்து யூஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா, பைபிள் வாசிங்க, ஜேம்ஸ் 3:16 பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் வேரெவர் தெர் இஸ் ஜெலசி அண்ட் செல்ஃபிஷ் ஆம்பிஷன் தேர் யூ வில் ஃபைண்ட் டிஸார்டர் அண்ட் எவ்ரி ஈவில் திங். அதாவது செல்ஃபிஷ்னஸ், சுயநலமும் பொறாமையும் இருந்துச்சுன்னா அங்கே எல்லா ஈவில் திங்கும் ஆட் அப் ஆயிருமா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே பாருங்களேன், ஒருத்தன் போய் கொலை செய்யறான் அப்படின்னா, ஒன்று அவன் வந்து சுயநலத்துக்காக பண்ணுவான். அப்படி இல்லை அப்படின்னா, என்கிட்ட இல்லாத ஒன்று இருக்கு, பொறாமப்பட்டு அவனை கொலை செய்வான், என்னை விட உயர்ந்துட்டான் அப்படின்னு. தண்ணி அடிக்கிறது இல்லை, எந்த பாவமாக இருந்தாலும் சரி, லஸ்ட்டு எதா இருந்தாலுமே எல்லாம் சுயநலத்துக்காக. இல்லை அப்படின்னா பொறாமை நிமித்தமாக. இது ரெண்டு நிமித்தமாக தான் எல்லாரும் இந்த ஈவில் திங்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திஸ் டூ என்ன பண்ணுதுன்னா எல்லா ஈவிலையும் கொண்டு வருது. அப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இதுதான் உண்மையிலே முக்கியம்னா அப்ப டெவில் எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு. நம்ம ஒரு பைபிள் இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். டேவிட் வருவாரு, டேவிட் இன்னொரு வார்த்தை ஒரு டேவிட் நம்ம பாட்காஸ்ட்ல வந்துச்சு. என்ன பண்ணுவாருன்னா, தலைவர் ஒரு வாட்டி தெரியாம பாவம் பண்ண. அதாவது டேவிட் வேணாம், நல்லவர் அமைதியா இருக்கட்டும். அவன் வந்து இப்ப டெவில் வச்சு அட்டாக் பண்ணுவான். என்ன அப்படின்னா, என்ன சொல்லுவாருன்னா, எல்லா பாட்காஸ்ட்லயும் இழுத்தாலும் பரவாயில்ல, நீங்க எல்லா டாபிக்கும் ஒரு பாட்காஸ்ட்ல 5 சப்டாபிக் நான் தானா அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே, டேவிட விட்டுறலாம். டெவில் சேட்டன் பாத்தீங்க அப்படின்னா, முன்னாடி எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். பரலோகத்துல வந்து காடோட அவன் வந்து ஒரு பிரசன்ஸ்ல இருந்தான், நெருங்கிய நண்பரா இருந்தான். ஸோ அந்த டைம்ல சேட்டன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ஹீஸ் ஜெல்லஸ் ஆஃப் காட்ஸ் த்ரோன், ஹீஸ் செல்ஃபிஷ். எப்படி பண்றான் அப்படின்னா, சுயநலம், எனக்கு தான் அது கிடைக்கணும், நான் அப்படி இருக்கணும், நான் கடவுளை போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநலத்தை கொண்டு வரான். அந்த ஜெல்லஸ் சுயநலத்தை சேர்ந்தனாலதான் அவனே கீழே தள்ளப்பட்டான். இப்ப என்ன பண்றான் அப்படின்னா, அந்த சுயநலத்தையும் ஜெல்லஸையும் என்ன பண்றான் அப்படின்னா, அப்படியே வந்து ஆதாம் அண்ட் ஏவாள்கிட்ட அப்படியே சொல்றான், நீங்க இந்த பழத்தை சாப்பிடுங்க, நீங்க வந்து அவரை போல ஆயிருவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சுயநலம், உங்க சாவே வராது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சுயநலத்தையும் ஒரு பொறாமையையும் அப்படி ஒரு சொல்லி விதைக்கிறான். அவன் விழுந்ததும் அப்படியே விதைக்கிறான், இவங்களும் விழுந்துட்டான். ஸோ இந்த இதை அதுல இருந்து அப்படி எல்லா ஈவில் திங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டெவிலுமே வந்து அதை யூஸ் பண்றப்ப யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்க வந்து நல்ல ஃப்ரீ டைம்ல நல்ல கண்ணு மூடி உட்காந்து தனி இடத்துல உட்காந்து யோசித்து பாருங்க, நம்ம வந்து ஜெல்லஸா இருக்குமா, எங்கேயாவது செல்ஃபிஷா இருக்குமா அப்படின்னு நிச்சயமா யோசித்து பாருங்க. ஏன்னா நம்ம யாராமே நம்ம டெவில் வந்து நம்ம டிசைவ் பண்ணுவான். இன்னொரு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, சால் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் நல்லா தெரியும், அவர் அவ்வளவு பெரிய கிங்கா இருந்தாலுமே இளம் சந்ததியாக டேவிட் வளர்ந்து வர்றத பொறாமப்பட்டு, என்னோட இடம் மக்கள் பாக்குறாங்க, என் பேர் போயிரும் அப்படின்னு சுயநலத்துக்காகவும் பொறாமையினால என்ன பண்றான், கொல்ல ட்ரை பண்றான். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கொல்ல ட்ரை பண்றதை பார்த்துருப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். அதனாலதான் நம்ம எப்பயுமே அந்த சைட்ல போயிடவே கூடாது. கொஞ்சம் தெளிவா பாத்தீங்க அப்படின்னா, திஸ் கம்பேரிசன், டெவில் வந்து இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கம்பேரிசன் பண்ண ட்ரை பண்ணுவான். பீப்புளை கம்பேர் பண்ணி பொறாமப்பட வைக்கிறது. Comparison will kill contentment. Nice. Jealousy poisons worship. Selfishness hardens the heart. So
அதான் ஜீசஸ் ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லுவாரு, இஃப் எனிஒன் வாண்ட்ஸ் டு பி மை டிசைபிள் லெட் ஹிம் டினை ஹிம்செல்ஃப். உங்களுடைய சுயத்தை அப்படியே நீங்க வெறுத்து நீங்க எனக்கு பின்னாடி வாங்க அப்படின்னு. கடைசி ஒரு அழகான கோட் சொல்லி நான் முடிக்கிறேன். யூ கான்ட் ஹோல்ட் ஹேண்ட்ஸ் வித் காட் while clenching your fist at others. கரெக்ட். நம்மளே வந்துட்டு இன்னொருத்தவங்க, ஐயோ என் பக்கத்துல இருக்கிற வீடு கட்டிட்டானே, ஐயோ எனக்கு வீடு கட்டாம இருக்கு, நான் வந்து இன்னும் இது பண்ணாம இருக்கேன்னு, ஐயோ அவன் MBBS முடிச்சு எனக்கு முன்னாடி பின்னாடி 2018 முடிச்சவன் பிஜி எடுத்துட்டான், நான் ஒன்னும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நெருப்புல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அப்படி வயிற்றெரிச்சல்லே இருப்போம் நம்ம சம்டைம்ஸ். ஆனா அது வேணாம், வேண்டாம். குடிச்சா சரியாகாது. So அதனாலதான் அந்த மாதிரி டைம்ல just be content, trust the process, always be someone who resists the devil in this matter. அப்ப நம்ம God's will சூப்பரா பண்ண முடியும், நம்ம எந்த ஒரு எரிச்சல் இல்லாம இருந்தோம்னா. வெரி ட்ரூ. ஸோ இன்னொரு விஷயம் வந்து சாத்தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா அன்ஃபர்கிவ்னஸ். சம்டைம்ஸ் we don't know the danger of unforgiveness in our lives. அதாவது சொல்லப்போனால் ஃபர்கிவ்னஸ்ன்றது இட்ஸ் வெரி 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 பியூட்டிஃபுல் வேர்ட். எப்போ அப்படின்னா when we are the recipient of it from God. But it becomes a different game when we are the one who donor-ஆ என்ன உனக்கு வந்தா சுகமா இருக்கு, ஆனா மத்தவங்க கொடுக்கும்போது வலிக்குதோ இதுதானே. ஸோ அது ஒரு நம்ம சில நேரங்களில் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் we should change. I mean அது வந்து ரொம்ப தவறு. ஸோ எதனால மன்னிக்கணும்? சரி, நிறைய பேத்துக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதாவது forgiveness is not optional for a believer. We are commanded to forgive. Actually like நிறைய பேத்துக்கு வந்து நம்ம மன்னிக்கணும் அப்படின்றது வந்து கமாண்ட்ன்றது தெரிய மாட்டேங்குது. we are commanded to forgive. So அப்படி மன்னிக்கலனா என்ன அப்படின்னா there are lot of things வந்து that's in the Bible that says that என்ன சொல்றது consequences when we don't forgive someone. Okay, so on the forgiveness verse பார்ப்போம். Ephesians 4:32 says be kind and helpful to one another, tender hearted, forgiving one another just as God in Christ forgave you. Nice. எவ்வளவு தெளிவா போட்டிருக்கு. ப்ளஸ் ஆல்சோ நம்ம லார்ட்ஸ் பிரேயர்லயே நம்ம சொல்லுவோம், லைக் பிதாவே வந்து நாங்கள் பிறருக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் எங்களுக்கு மன்னியுங்கள். ஸோ அங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு இது பண்ணா இது பண்ணுங்கன்ற மாதிரி ஒன்று வருது. ஸோ ஆக்சுவலி இது இன்னும் கிளியராக வந்து Matthew 6:14-15 வாசித்தோம்னா ரொம்ப தெளிவாக போட்டிருக்கோம். ஃபார் இஃப் யூ forgive others their trespasses, your heavenly Father will also forgive you. But if you do not forgive others, then your Father will not forgive your trespasses. Correct. So unforgiveness will cause us to forfeit our forgiveness, and it can hold prayers from being answered. சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நம்ம நிறைய நேரத்தில் வந்து நம்ம ஃபர்கிவ்னஸ் சீரியஸாக எடுக்கிறது இல்லை. என்ன சொல்கிறது, நம்ம கிரட்ஜ் வச்சுட்டு அதை ஹவு டு வி என்ன சொல்கிறது, அதை எப்படி நம்ம நியாயப்படுத்துவோம்னா அவன் பண்ணான் இல்லை அப்படி ஞாபகப்படுத்துவோம். பட் பைபிள் சேஸ் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் திங். என்ன சொல்கிறது, நம்ம அன்ஃபர்கிவ்னஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது வந்து இட்ஸ் a very dangerous thing for us. So we should forgive even if the offender has done nothing to deserve the forgiveness. உதாரணம் Matthew 18 எடுத்துக்கிட்டோம்னா அங்கே வந்து ராஜா வந்து அந்த ஸ்லேவ்ஸ்கிட்ட வந்து அவங்க ஓ பண்ண மணியை வந்து கணக்கு பார்க்குற டைம் வரும். அப்போ ஒருத்தர் வந்து 10,000 தாலந்துகள் வந்து கிங்க்கு ஓ பண்ணியிருப்பார், விச் இஸ் அ ஹியூஜ் அமௌண்ட் அந்த பார்ட் ஆஃப் டைமில். ஒன்று அதுக்கு வந்து அவங்க ஒய்ஃபு சில்ட்ரன் எல்லாத்தையும் விற்று இது பண்ணுன்ற மாதிரி தீர்ப்பு வந்துடும். ஒன்று போய் ரொம்ப மன்றாடி அழுது கெஞ்சி கேட்டுக்குவான், எப்படியாச்சும் நான் அவங்க மணியை பே பண்ணிடுறேன். பட் அந்த ஓனருக்கு தெரியும் இவன் என்ன பண்ணாலும் பே பண்ண முடியாது. பிகாஸ் 10,000 talents ஃபார் சர்வெண்ட் இட்ஸ் வெரி ஹியூஜ் அமௌண்ட். ஸோ அவருக்கு தெரியும் கொடுக்க முடியாதுன்ட்டு. அப்போ மனம் இறங்கி அவர் என்ன பண்ணுவார், சரி ஐ வில் கேன்சல் அவுட் யுவர் லோன்ஸ், நீ போயிட்டு வாப்பா நான் அனுப்பிச்சி விட்ருவாரு. வீட்டுக்கு வருவான், அவனுக்கு ஒரு சர்வெண்ட் இருப்பான், அவன் வந்துட்டு 100 தினாரி கடன் வாங்கியிருப்பான். அதை மன்னிக்க மனதில்லாம சரியா இவன் அவன் கெஞ்சி கேட்டுக்குவான்,
காலில் விழுந்து கேட்டுக்குவோம். அப்பையும் அதை மன்னிக்க மனது இல்லாம நான் வந்து கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போவான். இழுத்துட்டு போய் எனக்கு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி இது பண்ணோடனே எப்படியோ அந்த மேட்ரு கிங்கு போயிடும், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். Then his master called him and said to him, "You wicked and contemptible slave, I forgave all the great debt of yours because you begged me. Should you not have had mercy on your fellow slave who owed you little by comparison, as I had mercy on you?" And in wrath, his master turned him over to the torturers until he paid all that he owed. My heavenly Father will also do the same to every one of you if each of you does not forgive his brother from your heart. It's a scary thing. இவனை பார்க்கும்போது நம்மளுக்குலாம் கோவம் வரும். நீ மனுஷனடா அப்படின்ற மாதிரி கேட்க தோணும். கரெக்டா எனக்குலாம் அதை பார்க்கும்போது என்னடா அவன் 10,000 தாளம் உனக்கு மன்னிச்சுட்டு ஒரு 100 தினாயிரம் நீ மன்னிக்க மாட்டியா அப்படி ரொம்ப கோவம் வரும். கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தாதான் தெரியுது நம்மளும் இந்த இதை பண்றோம். ஆண்டவர் வந்து நமக்கு அதாவது நம்ம கணக்கிடப்பட முடியாத என்ன சொல்றது வானத்தின் நட்சத்திரங்களை போல பாவங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அதை எல்லாத்தையும் ஆண்டு அப்படின்னு மன்னிக்காது. மேற்கும் கிழக்குக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் தள்ளிவிட்டு மறக்கிறேன்னு சொல்லி அப்படி மன்னிக்கிறாரு. அவ்வளோ மன்னிப்பை பெற்றுட்டு ஒரு ஃபெலோ பிலீவர், ஃபெலோ ஃப்ரெண்ட், நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு விரோதமா ஒரு பண்ற விஷயத்த நம்ம மன்னிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நேரங்கள் நாங்க சொல்றோம் எவ்வளோ என்ன பண்ணாங்க தெரியுமா, உங்களுக்கு பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும், அது பண்ணதெல்லாம் சொன்னேன்னா அவ்வளவுதான், நம்ம விரோதமா பண்ணதை விட அவங்க பண்ணிட போறாங்க. ஸோ வந்து we should be very careful with that. இன்னொன்று என்னன்னா forgiveness வந்து we should not wait for an apology other person to repent. அவன் ரிப்பண்ட் ஆனா நான் மன்னிக்கிறேன், அவன் அப்பாலஜைஸ் பண்ணா நான் மன்னிக்கிறேன் கிடையாது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அவர் மாடல். சிலுவையில அவரை சிலுவையில அரைஞ்சு அவ்வளவு கொடுமைப்படுத்தி இன்னும் சிலுவையில இருக்கும்போது அவரை மார்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஜீசஸ் அவங்கள பத்தி என்ன சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்ன அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு. அவர் ரிப்பண்ட் ஆகணும்னு அந்த டைம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணா, நீ ரிப்பண்ட் ஆகுப்பா அப்புறம் நான் மன்னிக்கிறேன்னு சொன்னாரு. அப்பாலஜிக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தாரா? ஸோ தட் இஸ் த மாடல் தட் வி ஷுட் ஃபாலோ. ஸோ நமக்கு விரோதமா பாவம் செய்தவங்க அது மன்னிப்பு கேட்கறாங்களோ இல்லையோ, அவங்க அதை திருந்து உணர்றாங்களோ இல்லையோ, அதை டிசர்வ் பண்றாங்களோ இல்லையோ, மன்னிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. We are commanded to forgive. It is not an option for a believer. God mandates us to love because he first loved us. And he also commands us to forgive because he first forgave us. So the crux, அதாவது key to forgiveness என்ன அப்படின்னா, we forgive because we have been forgiven. And sometimes forgiveness is not a one time event. For example, இப்போ விஸ்வா எனக்கு விரோதமா ஏதோ பெருசா பண்றான் அப்படின்னா இது வரைக்கும் பண்ணல, பட் இனி பண்ண வாய்ப்பு இல்லை நம்புறேன். சப்போஸ் பண்ணான்னு வச்சுக்குவோமே, sometimes அது ஒன் டைம் ஈவெண்டா இருக்க முடியாது. இன்னைக்கு நான் மன்னிக்கிறேன்னு முடிவு பண்ணியிருப்பேன், நாளைக்கு அவனை பார்க்கும்போது எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்து இதெல்லாம் பண்ணியடா, நீ கூட இருந்துட்டு குளி குளிச்சிட்டியடா அப்படின்ட்டு. ஸோ பட் தட் டைம் வி ஷுட் சூஸ் டு ஃபர்கிவ் எவ்ரி டே. சம்டைம்ஸ் வந்து ஃபர்கிவ்னஸ் cannot be a one time event. ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா, நிறைய நேரம் நம்ம என்ன யோசிப்போம்னா, சரி அவனுக்கு நல்லது, நம்ம அவனை மன்னிச்சா அவனுக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கஷ்டப்படுறது நான் தானே. பட் ஆக்சுவலி டீப்பாக பார்த்தோன்னா இட் பெனிஃபிட்ஸ் அஸ் டு ஃபர்கிவ். இந்த ஒரு கோட்ஸ் ரொம்ப ஃபேமஸானது கூட, இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இட் ஆக்சுவலி மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். டு ஃபர்கிவ் இஸ் டு செட் த பிரிசனர் ஃப்ரீ அண்ட் டு டிஸ்கவர் லேட்டர் தட் த பிரிசனர் இஸ் யூ. ஸோ C.S. லூயிஸும் வந்து ஒரு அருமையான ஒரு இது சொல்லியிருப்பாரு, டு பி எ கிறிஸ்டியன் மீன்ஸ் டு ஃபர்கிவ் த இன்எக்ஸ்கியூசபிள் பிகாஸ் காட் ஹேஸ் ஃபர்கிவன் த இன்எக்ஸ்கியூசபிள். ஸோ நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்து, இதை பார்க்குறவங்க நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து, நம்ம யாருக்காவது என்ன சொல்கிறது, யாருடைய நம்மளுக்கு விரோதமாக பண்ணதை நம்ம கிரட்ஜாகவோ இல்லை மன்னிக்காமல் நம்ம வச்சுருந்தோம்னா, நம்ம கண்டிப்பாக அதை மன்னிக்கிறதுக்கு நம்ம ஒரு முடிவெடுக்கணும். ஏன்னா இட் ஹிண்டர்ஸ் அவர் ப்ரேயர்ஸ் ஃப்ரம் பீங் ஆன்சர்ட் அண்ட் இட் ஹிண்டர்ஸ் காட் ஃப்ரம் ஃபர்கிவிங் அஸ். காடை விட்டு ரொம்ப தூரம் போயிடும். எஸ், டெவில் இதை யூஸ் பண்ணி. ஸோ ஸ்டீஃபன் சொன்னதில் ஒரு அருமையான பாயிண்ட் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, இப்போ தன்னை நம்ம மன்னிக்கப்பட்டோம் அப்படின்னு யார் வந்து உணர்றானோ அவனுக்கு வந்து நம்மளும் மன்னிப்பு கொடுக்கணும்ட்டு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை உணரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா நிறைய பேர் அதை உணர்றாங்க,
ஆனா சில பேர் உணர்ந்துட்டு மறந்துடுறாங்க, மறந்துடும். அப்புறம் இது பண்ணிடுறாங்க. ரெண்டாவது கடைசியில போட்ட மாதிரி இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஏண்டா நீங்க பண்ணலன்னா எங்க பிதாவும் உன்னை மன்னிக்க மாட்டாரு, நீ என்ன பண்ற இதேதான் உனக்கு போட்டிருக்காரு. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கேரி திங். ஏன்னா எத்தனை தடவை லைக் வந்து பாவம் செஞ்சா நரகத்துக்கு போயிரும், இது பண்ண அங்க போயிரும், நீ மன்னிக்காம இருந்தாலும் இதே என் பிதா உனக்கு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்ப மன்னிக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், அதையும் நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம். ரொம்ப ஒரு நல்ல பாயிண்ட். நிறைய பேர் இன்னைக்கு தேவை, ஏன்னா நல்லா ப்ரேயர் பண்றாங்க ஆனா மன்னிக்காம இருந்துறேன் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி, இப்போ இதே விதத்துல இந்த மன்னிக்காம இருக்கிற இந்த லைன்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே லைன்ல இன்னொன்னு வருது. இது டெவில் பயங்கரமா யூஸ் பண்றான். இன்ஃபேக்ட் சில பேர் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் இந்த சீஃப் ஆஃப் ஆல் சின்ஸ், இந்த ஃபோர்மோஸ்ட் ஆஃப் ஆல் சின்ஸ், எல்லாருக்கும் முன்னாடி தொடங்கின முதல் பாவம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏதாவது கெஸ் இருக்கா? அதான் சரி. ஆதியில பிசாசு விழுந்து போனது வந்து அவனுடைய பெருமை நிமித்தம். இது ஆக்சுவலா விஷயம் சொல்லிட்டான், செல்ஃபிஷ் ஜெலசி அப்படின்ட்டு நம்மளும் எடுத்து 2 பாயிண்ட் போட்டுலாம். சரி பரவாயில்ல. ஆனா இவனுக்கு வந்து பிசாஸ்க்கு வந்து பெருமை இருந்துச்சு இருதயத்துல. அதான் ஏசாயா 14 கொடுத்துச்சு, நான் அவரை போல இருப்பேன், அவரை போல சிங்காசனத்துல உட்காருவேன், இதெல்லாம் சொல்றான். அவனால இருக்க முடியாது, அதனாலதான் அவன் அவரை போலன்னு சொல்றான். அவன் உள்ளத்துல ஒரு பெருமை வந்துச்சு, அதன் நிமித்தம் அவன் விழுந்து போனான். நான் ஆண்டவருக்கு தெரிஞ்சு என்ன இது நீ நினைக்க அப்படிங்கிற பெருமை, ப்ரைடு. சிம்பிளா என்ன சொல்றது, ப்ரைட்ல எத்தனை லெட்டர் இருக்கு? 5 லெட்டர். இல்ல சென்டர் லெட்டர் அது ஐ. அதுதான் ப்ரைடு. ஆக்சுவலி நம்ம ஸ்டார்ட் பண்ண முன்னாடி விஷயம் சொல்லி கொடுத்துட்டான், அது வேற கதை. இப்ப நடிக்கான். சரி, ஐ சரியா? ஐ நான் தான். நான் தான் என்ன மிஞ்சி அவன், எனக்கு மேல இருப்பான், எனக்கு தான் எல்லாம் தெரியும், என் சாதி தான், என் மதம் தான், நம்ம தான் வசந்தவன். பெருமை ஒவ்வொரு விதத்துலயும் பெருமை எப்படினாலும் இருக்கலாம். மதத்துல இருக்கலாம், கலாச்சாரத்துல இருக்கலாம், ஏன் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறதுலேயே கூட இருக்கலாம், காலேஜ்ல வேலை செய்யற இடத்துல எல்லா விதமா வரலாம். ஊற வச்சு ஆமா ப்ரைடு. சரியா? இது ரொம்ப ஒரு 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 அழுக்கான ஒரு காரியம். ஏன்னா நம்மளை வந்து மத்தனை மதிக்கிறதே டோட்டலா கம்மி பண்ணிடுது. மதிக்கவே மாட்டோம்னா எங்க அன்பு கட்டுறது, எங்க மன்னிக்கிறது, மற்ற எல்லாத்தையும் தளர விட்டுறது. அப்ப இவனுக்கே முதல்ல ஆண்டவரோட அன்பு என்னன்னு தெரியல. இப்ப இந்த ப்ரைடு எவ்வளவு ஒரு மோசமான விஷயம்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த ப்ரைட்ல ஆக்சுவலா ஒரு 2 விஷயம் இருக்கு. இந்த ப்ரைடை கூட ஒரு குட் ப்ரைட் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இதுவும் சில பேருக்கு வந்து மறந்து போயிடுறாங்க, இல்ல அதை வந்து யோசிக்க மாட்டேங்க. சப்போஸ் என் ஃப்ரெண்டு இப்ப விஸ்வா நாளைக்கு வந்து ஒரு பெரிய ஆளாயிட்டான், பெரிய ஆளாயிட்டு ஃபாரின் போயிட்டான், யூஎஸ்ஏ போயிட்டான், ட்ரம்பை மீட் பண்ணிட்டான், பெரிய ஆளா நாளைக்கு போட்டோல வர்றான், நீ சோசியல் மீடியா போனா விஸ்வா தான் இருக்கான், விஸ்வாவும் ட்ரம்பும் பக்கம் நிற்கேன். திண்டுக்கல்ல பெரிய ஆள் சின்னாலப்பட்டியில பெரிய ஆள் தான், அது இல்லைன்னு சொல்லல. சின்னாலப்பட்டியில இவர் தான் பெரிய ஆள். மாஸ்டர் ஸ்டீஃபன் ஜானா. சோ இப்படி இருக்கு. அப்படி இருக்கும் போது இதை எப்படி ஒருத்தன் யோசிப்பான், என்னடா என் கூட இருந்தான் இவன் இப்படி போயிட்டான், நம்ம தான்டா இது போயிருக்கணும். அது ஜெலசி செல்ஃபிஷ்னஸ் இருக்கு, ஆனா ஒரு பெருமை அதுல இருந்து இருக்கு. லைக் நம்ம தானே இவன் இப்படி போலாம் அப்படின்ட்டு. ஆனா அதே இது நம்ம பைபிள் வேதம் கத்துக்கிட்டு இருக்க என்னன்னா, நம்ம நண்பர்கள் எவ்வளவு ஒருமித்து இருக்கணும், சகோதரர்கள் எவ்வளவு ஒருமித்து இருக்கணும், நான் அவனுக்கு அவனுக்கு சந்தோஷப்படணும். என் ஃப்ரெண்டு போயிருக்கான், அவன் ஆசீர்வாதமா இருந்தா நான் அவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னா அவன் மூலமா நானும் ஆசீர்வதிக்கப்படுவேன், ஏன்னா அவன் ஃப்ரெண்ட். இதுதான் பண்ணும், இதுதான் குட் ப்ரைட். அப்பா வந்து தன் பையன் வந்து ஏதோ புதுசா கத்துக்கிட்டான், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான், அப்பா சந்தோஷப்படுறது. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை சன், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை டாக்டர், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை ஃப்ரெண்ட், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஸ்டீஃபன். இதெல்லாம் குட் ப்ரைடு. இது எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா சில பேர் இது கூட தெரியாம அவங்க வந்து இது பண்ணுவாங்க, ஐயோ பெருமை அப்படின்னு பயந்துருவாங்க. இது போக ஒரு பேட் ப்ரைடு தான் அப்லிஃப்டிங், நம்மளை சொந்தத்தை உயர்த்துறது, மத்தவனை கீழே தள்ளிட்டு. சோ இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லூசிஃபரை பத்தி பல இடத்துல பேசியிருப்பாங்க. அதனால இதுக்கு மேல அவனை பத்தி போங்கலாம், நீ விட்டுரு, அவன் பாட்டுக்கு இருக்கட்டும், அவனை பேசியாச்சு. இன்னொரு ஆளை எடுத்து பார்க்கலாம், மேபி மறந்துடலாம் இந்த ஆளை. யூஸ்வலா பிரீச்சிங்ல கூட நெபுகத்நேசர், தானியல் டைம்ல வாழ்ந்த ஒரு ராஜா, தலைவர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா ஆயிடுறாரு, பெரிய ராஜ்யத்தெல்லாம் கைப்பற்றுறாரு. இப்ப வந்து தலைவர் வந்து அட்டி நம்ம தான், எவனும் வர முடியாது, தூக்கியாச்சு, எல்லாம் ஒரு பயனும் இல்லை அப்படின்னுறாரு. அதனால கடவுள் வந்து ஒரு லெசன் கத்து கொடுக்க வேண்டியதாச்சு. அப்படி இருந்த ஆளு கடைசியில மாடு மாதிரி புல்லு திங்க வச்சுட்டாரு, அவ்வளவு மோசமாயிட்டாரு. ப்ரைடு.
இதே போல ஜீசஸ் புதிய ஏற்பாடுல ஒரு கதை சொல்றாரு, the parable of the rich fat fool அப்படின்ட்டு. நல்லா சாப்பிட்டு காசு சம்பாதிச்சு வச்சு இனிமேல் நான் லைஃப் ஃபுல்லா வேலை செய்ய வேண்டாம், டெய்லி நான் என் காசை செலவழிச்சு நான் வந்து நிம்மதியாக வாழ்ந்துடும் அப்படின்னு வாழ்க்கையோட வெல்த் அண்ட் ரிச்சஸ் நினைச்சு அவன் வந்து பெருமை அடைஞ்சு அவன் வந்து அதுல ஒரு மேட்டுமை அடைஞ்சிட்டான். அண்ட் அவன் கடவுளுக்கு உண்டான மகிமையை செலுத்தலனும் அந்த இடத்துல போட்டிருக்கு. ஸோ இப்படி ஒரு ப்ரைடு இருக்கு. அதுக்கு காட் வந்து ஒரு ரிப்ளை கொடுக்காரு, அதாவது பயங்கர மொக்கையாக்கி விட்டுறாரு. இப்படினாலும் பெரிய ஆத்து சொல்றான், யூ ஃபூல் திஸ் நைட் யூ வில் டைன்னுறாரு. முடிஞ்சு போச்சு, யூ ஃபூல் திஸ் நைட் யூ வில் டை. அதாவது மறு வார்த்தையே இல்லை, செத்துருவேன், நைட்டே செத்துருவடா கிறுக்கா அப்படின்ட்டாரு. ப்ரைடு. ஸோ பெருமை எவ்வளோ மோசமானது, எவ்வளோ ஒரு தவறான ஒரு பாதைக்குள்ள நடத்துது. பெருமை எவ்வளோ ஒரு மேட்டுமையானது. அது நம்மளை மட்டும் இல்லை, மற்றவனையும் அது கீழே தள்ளுறதுக்கு அது வந்து இது பண்ணுது. ஸோ இது ஆண்டவருடைய அடிப்படை பேசிக் லா. என்ன சொல்லிட்டு போனார், லவ் யுவர் நெய்பர் as I have loved you, as you love yourself. Do to them what you want things to be done to you அப்படிங்க. இது வந்து அப்படியே அப்பாற்பட்டது மாதிரி இருக்கு. மற்றவனை அடி தட்டுறது எவ்வளோ பெரிய தவறானது. பைபிள்ல இருந்து நம்ம இது எடுத்துக்காட்டு பார்க்குறோம். ஏசாயா 14 பிசாசானவன் வந்து பெருமை அடைந்தது. ஜேம்ஸ் 4:6 இது போட்டிருக்கு. லைக் பெருமை உள்ளவனுக்கு கடவுள் எதிர்த்து நிற்கிறார், ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். One of the most scariest verses in the Bible. அத பார்த்துனா நிறைய டைம் நம்மளுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். கர்த்தர் எதிர்த்து நின்றாருன்னா முடிஞ்சு சோலி முடிஞ்சு, அவ்வளவுதான். நேபுகாத்நேச்சர் சொன்ன மாதிரி அதே மாதிரி தான். லைக் அவருக்கு அகேன்ஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும் அது. ஆனா அதே நேரத்துல அந்த குட் ப்ரேயருக்கு நல்ல வசனம் இருக்கு. ஜெரமையா 9 வந்து ஆண்டவரே சொல்றாரு, பெருமை அடையணும்னா என்னிடத்துல பெருமை அடை, என் நிமித்தமா பெருமை அடை. லைக் நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன், நானே உன் கூட தான் இருக்கேன், நானே உனக்கு இருக்கேன், என்னை விட பெருசானது உனக்கு என்ன கிடைக்கும், நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கேன், நான் உனக்கு பாவம் பண்ணி தரேன். அவர் நிமித்தமா பெருமை அடலாம். 2 கொரிந்தியர் 10 கலாத்தியர் 6 2 இடத்துலயும் பவுல் சொல்றாரு, மே ஐ நெவர் போஸ்ட் எக்ஸெப்ட் இன் த கிராஸ் ஆஃப் மை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். பவுல் வந்து சிலுவை மரணம் இயேசுனுடைய சுவிசேஷத்துக்குன்ட்டே வாழ்க்கையை ஒப்படைச்சு வாழ்ந்தவர். ஒவ்வொரு வார்த்தையும் அவர் எழுதியிருக்கிறது எல்லாமே அதன் நிமித்தமா தான் இருக்கும். இப்போ அவர் அந்த சிலுவையில மாத்திரமே நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறார். அண்ட் நீங்களும் போஸ்ட் இந்த மே எனிஒன் ஹூ போஸ்ட் இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் அப்படிங்கிற கர்த்தருக்குள்ள நம்ம எவ்வளவு நாளும் பெருமை அடையலாம். அதாவது பெருமை அடையலைன்னா அவர் நாமத்தின் நிமித்தம் நம்ம வந்து ஒரு குட் ப்ரைடை நம்ம வந்து வெளிக்காட்டிக்கலாம். ஏன்னா அவர் நம்மளை என்னைக்கும் விட மாட்டாரு, கைவிட மாட்டார். அவரை நம்மளை கீழே தள்ளியும் விட மாட்டார். கண்டிப்பா கடைசியா ஒரு கோட், சில ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்கள், நாங்களோ தேவனாகிய கர்த்தர் இருக்கிறோம். ஸோ அவரை நம்பி இருக்கிறோன்னா அவர் கீழே விட மாட்டார். இது அவர் வந்து இந்த பாயிண்ட்டை மேக் பண்றாரு. The proud man can learn humility, but he'll still be proud of it. அதாவது அவன் வந்து ஹியூமிலிட்டின்னு ஒன்று கத்துக்கினாலே நான் கத்துக்கிட்டேன்டா அப்படின்னு சொல்லிடுவான். நிறைய நேரம் இப்படி நம்ம வந்து பெருமை உள்ளாச்சு நம்மளே தெரியாம இருக்கோம். மோஸ்ட் ஹம்பிள் மேன் ஆல் ஆஃப் எர்த் அப்படின்ட்டு நம்மளே சொல்லிக்கிடுறது. டேய் நாங்க எப்படா சொன்னோம், இல்ல பரவாயில்ல நான் சொல்லிக்குவேன் அப்படின்ட்டு. மோஸ்ட் ஹம்பிள் மேன் நீங்க தானே? இல்ல ப்ரோ, நான் தான் ப்ரோ மோஸ்ட் ஹம்பிள். எப்படின்னா இப்போ இதுக்கு ரிப்ளை பண்ண முடியாது, நான் தான் மோஸ்ட் ரிப்ளை பண்றது ரொம்ப கஷ்டம். ஆமா சகோதரி, நான் அப்படியா தோழ்மையுடன் இப்படி ப்ரைடா பேசுறான் அப்படின்றாங்க. இல்ல ஆமா தேங்க்ஸ் சொன்னாலும் சோ அது வந்து லைக் இல்ல கர்த்தரோட கிருபையினால நான் வாழ்றேன்.